ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, இது திணை அரிசி. திணையில் விதவிதமாக நைவேத்தியம் பண்ணலாம். திணை அரிசியில் புட்டு, திணை மாவு, திணை லட்டு, திணை அப்பம் எல்லாமே பண்ணி நைவேத்தியம் பண்ணலாம். ரொம்ப விசேஷம். பங்குனி உத்திரம் பொதுவாக முருகனுக்கு, ஐயப்பனுக்கு ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள். அதுக்கு இந்த நைவேத்தியம்லாம் பண்ணலாம். இப்போது திணை அக்கார வடிசல் ரொம்பவே ஈஸியான ஸ்டோரபிள் திணை லட்டு ரெண்டும் தான் பார்க்க போகிறோம். திணை அக்கார வடிசல் சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் திணை எடுத்துன்னு இருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் பயத்தம்பருப்பை கொஞ்சம் இளமருப்பாக வறுத்துக்கலாம். வறுப்பட்டாச்சு, கொஞ்சம் கலர் மாறி இருக்குது, நல்ல மனம் வருது. இப்போ எடுத்துடுறேன். திணையை இதில் சேர்த்து பயத்தம்பருப்பையும் சேர்த்து 2 தடவை களைஞ்சி எடுத்துன்னு குக்கரில் டைரெக்டாக தான் பண்ண போகிறேன். அது இப்போது 1/2 லிட்டர் பாலை விட்டுருக்கேன், இதில் சேர்த்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் 5-6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். வெந்த ஸ்டீம் எல்லாம் அடங்கியாச்சு, திறந்துடலாம். திணையும் பருப்பும் வெந்தாச்சு. இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி கொதிக்க விட்டுக்கிறேன். பால் விட்டு 1/2 லிட்டர் பாலை கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா கொதித்து வத்தின்ட்டுருக்கு. இதில் இந்த வெந்த திணையையும் பயத்தம்பருப்பு கலவை சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நல்லா கொதிக்க விடலாம். இன்னும் கூட இது பாலில் வேகட்டும். ஒரேடியாக பாலை விட்டு கொதிக்க விட்டுருந்தோன்னாக்கா குக்கரில் பொங்கி வருது. அதனால் பாதி பாலை முதல்ல விட்டுருக்கேன். இப்போ நல்லா இது மிக்ஸ் ஆகி கொதிக்கட்டும். நல்லா பால் விட்டு ஓராக மாதிரி குழஞ்சி வெந்தாச்சு, நல்லா வத்தியாச்சு. 1க்கு 3 பங்கு வெல்லத்தை கரைச்சி வடிகட்டி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா கலந்து கொஞ்சம் குடி வரட்டிக்கலாம். வெள்ளை பச்சை வாசனை போகணும், அதனால் கொஞ்சம் நல்லாவே கொதிக்கட்டும். நல்லா அக்கார வடிசல் பாருங்க, ஜோராக வத்தி வறண்டெடுத்து பச்சை வாசனை எல்லாம் போயாச்சு. இன்னும் ஆற இது ரொம்பவே இருக்கும். இப்போ இதில் ஏலக்காய் பொடி, கொஞ்சமாக இந்த மாதிரி குங்குமப்பூ, பச்சை கற்பூரம், இது இந்த மாதிரி ஜஸ்ட்டு விரல் கடையில் வச்சு பொடிச்சிட்டு தூவிக்கலாம். மணமாக இருக்கும். அக்கார வடிசலுக்கு பச்சை கற்பூரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இது வரைக்கும் இதில் நெய் விடலை. இப்போது 1 கப்பு நெய் விட்டுக்கிறேன். மேலாக விடும்போது நிறைய விட்ட மாதிரி இருக்கும். முதலையே போட்டு கிண்டும் போது அவ்வளோ நெய்யுமே உறிஞ்சின்னுடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம். நெய் மேலாகவே இருக்கும் பாருங்க, தெரியறதா? நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுது. ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டேன். நல்லா நிறைய நெய் விட்ட மாதிரி மேலாக நிற்கிறது பாருங்க. இது ஒரு சின்ன கப்புக்கு 1 கப்பு விட்டேன். இது 6 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இருக்கும். அதாவது அரிசியும் பருப்பும் சேர்த்து எடுத்தோமே, அதில் 3ல் 1 பங்கு நெய். டேபிள் ஸ்பூன் நெய் சூடு பண்ணி முந்திரி பருப்பு சேர்த்து, முந்திரி கொஞ்சம் வறுபட்டதும் இதில் கொஞ்சம் திராட்சை சேர்த்து இதை வறுத்து இந்த அக்கார வடிசலில் சேர்த்துடலாம். நம்ம சூப்பரான திணை அக்கார வடிசல் ரெடி. இதோட டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து திணை லட்டு. அதுக்கு 1 கப்பு திணை அரிசியை வெத்து வானலியில் சேர்த்து நல்லா செவக்க மணம் வர வரைக்கும் வறுக்கணும். இது கூடவே ஒரு 10-15 பாதாம், அதாவது திணை எடுத்த அளவில் பாதி அளவு பாதாம் எடுத்துட்டுருக்கேன். இதை கைவிடாமல் கிண்டி வறுத்துக்கலாம். பாதாம் இல்லாமலும் பண்ணலாம், பாதாமோடு சேர்த்து பண்ணும்போது நல்ல மணமாக இருக்கும், பைண்டிங்கும் நல்லா இருக்கும். இதில் உள்ள எண்ணெய் பசையினால் நல்ல ஜோராக சேர்ந்து வரும். இது இந்த மாதிரி கைவிடாமல் வறுத்து ஆறினதுக்கப்புறம் பொடி பண்ணணும். இது வறுபடட்டும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு 5 நிமிஷமாக வறுக்கிறேன். நல்ல மணம் வருது, பாதாமும் நல்ல வறுப்பட்டாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு மிக்சியில் சேர்த்துக்கலாம். சூடு ஆறினதும் வறுத்ததை சூடு ஆறி மிக்சியில் சேர்த்தாச்சு. இதை பொடிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஃபைனாக பொடிச்சிட்டேன் பாருங்க. அந்த பாதாமில் இருக்கிற எண்ணெய் பசை இருக்கிறதுனால நல்ல ஜோராகவே மிக்ஸ் ஆகி பைண்ட் ஆகி பொடிஞ்சிருக்கு. நான் இப்போ நாட்டு சர்க்கரையில் தான் பண்ண போகிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் இதில் ஜீனி சேர்த்தும் பண்ணலாம். திணை எவ்வளவு எடுத்துருந்தோமோ அந்த கப்பில் 2 கப்பு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிறேன். ஜீனி எடுக்கிறதா இருந்தால் 1.5 கப்பு போகிறோம். இது நாட்டு சர்க்கரைங்கிறதுனால நான் 2 கப்பு சேர்த்துட்டுருக்கேன். இதுலேயே 1/2 டீஸ்பூன்
ஏலக்காய் பொடியும் சேர்த்து ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நாட்டு சர்க்கரையை சேர்த்து மிக்சிலேயே 2 தடவை ஓட்டி எடுத்தாச்சு பாருங்க. நல்ல பிளெண்டாக எடுத்து இப்போ இதை வேறு பாத்திரத்தில் சேர்த்துக்கிறேன். இப்போ வாணலியில் 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய் சூடு பண்ணி இதில் கொஞ்சம் முந்திரி பருப்பு, கொஞ்சம் கிஸ்மிஸ் சேர்த்து கிஸ்மிஸ் நல்ல பலூன் மாதிரி உப்பி வந்ததும் இந்த நெய்யோடையே இதில் கலந்து வச்சுருக்கிற இந்த மாவில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த நெய்யோட சூட்டில் வெல்லம் இலகிண்டு இது நல்லா மிக்ஸ் ஆகிக்கும். அப்போ தான் இது பிடிக்க வரும், இல்லைன்னா மணலாக இருக்கும். இப்போ சூடு இருக்கும்போதே இதை நல்லா கையால் அழுத்தி அழுத்தி உருண்டையாக பிடிக்கணும். அப்போ தான் இது நல்லாவே பிடிக்க வரும், பைண்ட் ஆகிக்கும். இந்த மாதிரி பிடிச்சாச்சு பாருங்க. எவ்வளோ ஜோராக இருக்குல்ல, பார்க்கவே சூப்பராக இருக்குது, சாப்பிட்றதுக்கு இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இந்த திணை லட்டு ரெடி. இதே மாதிரியே மீதி உள்ள மாவையும் இந்த மாதிரி லட்டுவாக பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, ரொம்பவே ஈஸியான திணை லட்டு ரெடி. ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், பிகினர்ஸ் கூட ஈஸியாக பண்ணிடலாம். இதோட டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும். இதை ஏர்டைட் ஜாரில் ஸ்டோர் பண்ணி வெளியிலேயே 1 வாரம் வரைக்கும் வச்சுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும் இதோட டேஸ்ட்டு. இந்த பங்குனி உத்திர நாளுக்கு இந்த மாதிரி திணையில் நைவேத்தியம் பண்ணி பூஜை பண்ணால் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி ஐயப்பனுக்கு பானகம் பண்ணி நைவேத்தியம் பண்ணுறதும் விசேஷம். பானகம் ஸ்ரீராமநவமி நைவேத்தியம் ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். யூஎஸ் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்லாம் போஸ்ட் பண்ணுங்க.